இது சுமந்தா அப்படி ஆகுமா இப்படி ஆகுமா, என் புள்ள கேட்டதெல்லாம் நான் இது வரைக்கும் கொடுத்துட்டு வந்திருக்கேன்டா அப்பா. என் பேராண்டி இளைய பேராண்டி நீ இப்போ தான் வந்திருக்க. என் பேராண்டி ஒருத்தன் அப்படி கடல் தேசம் தாண்டி எல்லாம் விட்டு எல்லாம் போய் பொழப்பு பார்க்குறான் பாரு, அவனை கேளு பாட்டேன் யாருன்னு சொல்லுவான். அப்படி பாட்டேன் நீ முறையாக நீ பார்க்க வந்திருந்தாலும் கேட்ட வரமெல்லாம் கொடுத்து தான் என் பேராண்டியை நான் அழகு பார்த்து வச்சுருக்கேன். அப்படி மாண்டு மயிலோகம் போன பெண் தெய்வம் ஒன்று, அப்படி ஒன்றை பெற்றெடுத்த தாய் தெய்வமாக நின்று காவ காத்து வர்றான். அப்படி என்றைக்குமே உங்களை விட்டு கொடுத்ததும் இல்லை. நீங்கள் போராட வர இடத்துலையும் சரி தெய்வமாக இன்னைக்கு ஓந்தாய் ஏன் பேத்தி தாண்டா நிற்கிறா. அப்படி அதான் இருக்கு, நீ இருக்கிற எல்லையில் நீ இருக்கிற கட்டுமனையில் காவலுக்கு அவள் தான் அப்படி நிலையில் உள்ள நிலைக்கு உள்ளே நிற்கிது. ஓன் தெய்வம், ஓன் குல தெய்வம், ஓன் அப்பன் பாட்டேன். அப்படி உன்னோட பெத்த தகப்ப இருக்க மாதிரி ஏன் பேராண்டி அப்பன் அப்பன் பாட்டேன் வழியில் வந்த தெய்வங்கள் கூட அப்படி சற்று தாமதித்த கால நேரமெல்லாம் உண்டு. என் பிள்ளைய ஏற்றி அழகு பார்க்க இடத்துல சறுக்கி விழ வச்சு வேடிக்கை பார்த்தது உண்டு. ஆனால் அப்படி பெண் தெய்வமாக இருக்கு பாரு உன் தாய், இன்ன வரைக்கும் என் பிள்ளைகளையும் சரி என் பொண்ணு பேரைகளையும் சரி எந்த இடத்துலையும் விட்டுறது இல்லைடா அப்பா. அப்படி காலமான நேரம் சேதி கால நேரம் என்னங்கிறது என் பிள்ளைகளுக்கு அப்படி தெரிய வேணாண்டா அப்பா. தெய்வமாக இருக்கா, காவலுக்கு நிற்கிறான். அப்படி கேட்ட வரத்த பாட்டை வாசலுக்கு என்று அப்படி உன்னை பெற்றெடுத்த தகப்ப வந்தானோ அன்றிலிருந்து இன்ன வரைக்கும் கேட்டதை கொடுத்து வந்தேன். அப்படி கடந்த என்னோட அப்படி வெட்ட வெளிச்ச நாளில் நான் உடச்சே சொன்னேன்டா அப்பா. அப்படி இன்னும் ஒரு 3 மாதம் 90 நாள் அப்படி கால நேரம் ஆட்சி மாற்றம் மாறுற வரைக்கும் உன் பொருளாதாரம் அப்படி மொத்த தொகை உனக்கு வந்து சேர்றது கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும்டா அப்பா. அப்படி எனக்கு வேண்டாம், மொத்த தொகை தான் வேணும்னா நீ காக்கி சட்டையை பார்க்குற மாதிரி வேணும்டாப்பா. அந்த வம்பு வேண்டாம், உனக்கு அன்னத்துக்கு குறைவு இல்லாமல் சிறுக சிறுக தந்துடுறேன், ஒரு 3 மாதம் பொறுத்துறேன்னு சொல்லி வந்தேன்டா அப்பா. இப்போ நான் உடச்சி தான் சொல்கிறேன், இது வந்து குற்றச்சாட்டு ஒன்று இல்லைடா, உடச்சே பாட்டேன்னு சொல்கிறேன். என் பேராண்டி அதிலிருந்து இரு புத்தி இரு யோசனையா என்னைய பார்க்கறதுக்கே யோசனை பண்ணிட்டு இருக்காண்டா அப்பா. பாட்டேன் என்னைய பார்க்க அப்படி நோய் நொடி சோரமாகி உன் கல்வி நிறுவனத்தில் என் பேராண்டி நீ கிடந்த, நான் இன்ன இடத்துல இருந்து என் பேர பிள்ளைய நான் காப்பாற்றுறேன். அப்படி உனக்கு நான் தான் தாய் நான் தான் தகப்பேன்னு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்டாப்பா. அப்படி பாட்டனை பார்க்க நீ இன்று வந்திருந்தாலும் அப்படி என்று உன் தகப்பன் என் வாசலுக்கு வந்தாலும் அன்னையிலேருந்து இந்த குடும்பம் என் குடும்பம், இந்த பிள்ளைங்க என் பிள்ளைங்க, உங்களுக்கு நான் தான் தாய் நான் தான் தகப்பேன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்டாப்பா. அது எக்காலத்துலையும் நான் அப்படியே வாழுவேண்டாப்பா. என் பிள்ளைகளையும் மனங்கோணாத வாழ்க்கை வாழ வச்சு கொடுத்துட்றேன். என் பேராண்டி அதாவது உன்னோட ரத்தக்காரன் என் மூத்த பேராண்டி இருக்கான் பாரு, அவன் அப்படி பூர்வீக சொத்துன்னு ஒன்று கேட்டான்டா, அதை அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஆட்சி மாற்றம் முடிஞ்சு அங்கிட்டு 30 நாளைக்கு நான் முடிச்சு கொடுத்துருவேன்டாப்பா. அதே போல் பொருளாதாரம் மொத்த தொகையாக வேணும்னு என் பேரப்புள்ள ஒரு கோரிக்கை வச்சு அது வருதுங்குது வல்லங்குதுன்னு ஒரு வேதனையில் இருக்காண்டாப்பா. அதையும் ஆட்சி மாற்றம் முடித்து 30 நாளைக்குள்ள வாங்கி கொடுத்துருவேன். அதுக்கு இடையில சிறுக அவனுக்கு வேணுங்கிறத சேர்த்து கொடுத்துட்றேன். பொருளாதார குறைவு இல்லாமல் என் பேராண்டி வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு முடங்கி போய் உட்காராம கேட்ட இடத்துலேருந்து பொருளாதாரத்தை கையை கடிக்காமல் வாங்கி கொடுத்துட்றேன். அப்படி வாங்கி கொடுத்தா போதுமா? அப்படி அதே போல் என் பேராண்டி வாழ்ந்த காலத்தில் அப்படி ரெட்டை வேஷம் போட்டு என் பேராண்டியை முன்ன விட்டு பின்ன வேதனை கொடுத்தவங்களா இருக்கட்டும், இனி வாழ போகிற காலத்தில் போட்டி போட்டு மோதி பார்க்கலான்னு நினைக்கிறேனா இருக்கட்டும், நான் வெட்டி வீழ்த்தினேன். சரியா? அப்படி முன்னையும் பின்னையும் பக்கபலமாக தலைமாடு காமாடு காத்து நீதி கொடுப்பேன். அதே போல் கல்வி செல்வத்தை பெருக்கி கொடுத்து நீ கல்வி முடிக்கிற நேரத்தில் நீ ஆசைப்பட்ட உத்தியோகத்தில் உன்னை உட்கார வச்சு அழகும் பார்ப்பேன். அதே போல் என் மூத்த பேராண்டி கேட்ட நீதின்னு ஒன்று இருக்குது. அப்படி கடல் கடந்து அயல் தேசம் போய் நான் பொழப்பு பார்க்கணுன்னு ஒன்று கேட்டிருக்கான். அதையும் நான் முடிக்கிறதுக்கு ஆயத்தம் பண்ணிட்டேன். அங்கே ஒரு சின்ன கலகம் நடந்துக்கிட்டு இருக்கு. கால நேரம் சரியில்லை, ஆனால் இருக்கிற இடத்துல அவன் தான் இன்னைக்கு நம்பர் 1 வச்சுருக்கேன். சரியா? அதை இன்னும் மேலும் ஓட்டி கொடுத்துருவேன். அப்படி ஒன்றை பெற்றெடுத்த உன் தகப்பனுக்கோ அப்படி உனக்கோ அப்படி உன் கூட பிறந்தவனுக்கோ எந்த நோய் நொடி சோரமும் இல்லாத வாழ்க்கையை நான் கொடுத்துறேன்டாப்பா. சரியா? யாரும் என் பிள்ளைகளை நம்ப வச்சு கழுத்திருக்கிற வாழ்க்கையை இனிமேல் கொடுக்க மாட்டேன்டாப்பா, சத்தியண்டாப்பா. சரியா? இது வரைக்கும் பொண்ணுக்கு பொருளுக்கு ஆசைப்பட்டு என் பிள்ளைகளை முன்ன சிரித்து பின்ன குத்துனவனை ஒதுக்கி வைப்பேன்டாப்பா. சரியா? அப்படி என் பிள்ளை உழைப்புக்கேற்ற ஊதியத்தை நான் கொடுத்துருவேன்டாப்பா. அதே போல் 3 மாதம் 90 நாளைக்குள்ள இறுதியான உத்தரவு தர்றேன். என்னோட ஆதி வேலையும் எடுத்து உட்கார வச்சுருவேன். அவனுக்கு பொழப்பு ஒரு பொழப்புக்கு 2 பொழப்பாக கொடுப்பேன். அப்படி இப்போ பார்க்குற ஒடியாந்து அப்படி பொண்ணு பொருள் பூமின்னு பார்க்குறான் பாரு, அதை அவனால் விட முடியாது. அதையும் நான் ஓட்டி கொடுத்துட்றேன். சரியா? உட்காந்து அளவு பார்க்குறதுக்கு அன்னம் போடுற பொழப்பு இருக்குது, அதையும் நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன். அதுக்கும் எந்த இடத்துலையும் சோரம் இல்லாத வாழ்க்கையை கொடுத்துட்றேன். அதே போல் என் உள்ள உலகாடு ஈஸ்வரன் ஆலயத்திலையும் இந்த என்னோட இளையவ ஆலயத்திலையும் என்னோட ஆலயத்திலையும் கொடுத்த நீதி என்னைக்கும் நான் மாற மாட்டேன்டாப்பா, சத்தியண்டாப்பா. என் பிள்ளைங்க மாறாத பட்சத்தில் நானும் மாற மாட்டேன். சரியா?
அதில் நீதியில் ஒன்று சோட போனாலும் என் பேர பிள்ளை தாங்க மாட்டான். சரியா? பாட்டேன் அப்படி என் பிள்ளைங்க மாறாத பட்சத்தில் நானும் மாற மாட்டேன். சரியா? இப்போ உனக்கு என்ன வேணும்? அப்படி என் பேராண்டி இப்படி கேட்டேன். எனக்கு முதுகு வலிக்குது தாத்தான்னு சொன்னால் அதை நான் சரி பண்ணி கொடுத்துட்டேன். நான் பொழப்பு பார்க்கணும் தாத்தான்னா ஓடா உட்காந்து ஒன்றா நம்பர் வர்றான்னு சொன்னேன். அடுத்த கணம் 7 நாள் 7 பொழுதுக்குள்ள உட்கார வச்சு அழகும் பார்த்தேன். உனக்கு நான் தான்டா தாய் தாப்பன்னு சொன்னேன். இன்னைக்கு என்னை மறக்காமல் உட்காந்துருக்காண்டா அப்பா. எல்லாம் விட்டு எல்லாம் போனாலும் பாட்டேன் அப்படி அவன் கண்ணு முன்னாடி ஒளி வீசிக்கிட்டு இருக்காண்டா அப்பா எல்லா இடத்துலையும். அதே போல் உனக்கு என்ன வேணும்னு உனக்கு நானே தாய் நானே தகப்பேன். எந்த நேரம் எந்த காலம் எந்த சூழலையும் நீ என்னைய 3 முறை கூப்பிட்டுக்க, நான் வந்துடுவேன்டா அப்பா. உன்னை பெத்தெடுத்தவனையும் கலங்கடிச்சு விட மாட்டேன்டா அப்பா. அப்படி அதே போல் அப்படி உன்னை பெத்தெடுத்தவன் அப்படி உன்னையும் உன்னோட சகோதரனையும் பாடுபட்டு பல வேதனைகளை உள்ளடக்கி வளர்த்து அப்படி நீங்கள் தான் உலகம்னு இருக்கிற வாழ்க்கையில் இருக்கான். அவனை என்றைக்கும் கைவிட்டுறாங்கடாப்பா. சரியா? வேற என்ன வேணும்? என் பிள்ளைக்கு கொஞ்சம் வெளியில் விடுதி அப்படி பல பேர் சேர்ந்து இருக்கிற விடுதி இல்லாமல் வெளியில் கொஞ்சம் மாற்றம் பண்ணி கொடுத்துறியாடாப்பா. அப்படி அதுக்கான பொருளாதாரத்தை தேடி கொடுத்துட்றேன். அவனுக்கு சமைச்சு போடுறதுக்கு தாய் போல ஒரு ஆளையும் விட்டுறேன். சரியா? அங்கே சமைச்சு போட்டு என் பிள்ளை என்கிட்ட என்னடா கேட்குறான்? ஊருக்கே நீ அண்ணன் போறடாப்பா. என் பிள்ளை என்கிட்ட என்ன வர வேணும்னு கேட்குறேன். என்ன கேட்குறான் பாரு. கேட்கிற வரத்தை நான் உனக்கு அப்படியே தரேன்டாப்பா. வந்துடாப்பா கட்டா கையா. எல்லாத்தையும் நான் சரி பண்ணி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டேன். சரியா? என் கனி இந்த வாசல்லே சாப்பிடு. சரியா? இந்த கனி பாதுகாப்பு வச்சுக்க, கனியை மாற்றிடக்கூடாது. சரியா? நீ எங்கே இருந்தாலும் சரி என் கனியை வச்சுக்க. உன் சோரம் மட்டும் இல்லை, உன் ஏக்கத்தையும் சரி உன் பசியையும் சரி உன் வாழ்க்கையும் சரி பாட்டை நான் ஏற்றுக்கிறேன். சரியா? சந்தோஷம். வேறாண்டி சந்தோஷமா ஏற்றுக்கிட்டேன். இப்பவும் சொல்கிறேன், இரு புத்தி இரு யோசனையோட நீ இனிமேல் இருக்கக்கூடாது. சரியா? சத்தியவா. நானும் அதே போல் சொன்ன சொல்லு நீதி மாறாமல் உனக்கு வேணுங்கிற பொண்ணாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் வாங்கி கொடுத்துறேன்டாப்பா. இந்த ஆட்சி மாற்றம் முடிஞ்சு 30 நாளைக்குள்ளே உனக்கு வாங்கி கொடுத்துருவேன். அதிலிருந்து 3 மாதம் 90 நாளைக்குள்ளே சொத்துக்கான நீதியை கொடுத்துருவேன். அதிலிருந்து அதே 3 மாதம் அந்த 3 மாதம் 90 நாளைக்குள்ளே என் பிள்ளை அயல் தேசம் போகிறதுக்கான வேலையை ஏற்படுத்தி கொடுத்துருவேன். அவன் கேட்குற பொண்ணாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் விலை உயர்ந்த சாதனமாக இருக்கட்டும் நவநாகரிக சாதனமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நீ சந்தோஷமாக வாங்கி கொடுக்குறதுக்கான வழியை கொடுத்துருவேன். அதே போல் எல்லாத்தையும் செஞ்சு என்னோட ஆடி அமாவாசைக்குள்ளே என்னோட கோண கொண்டே நான் ஒன்று இருந்து வாங்க வேண்டாம். இந்த வாசல்லையும் சொல்கிறேன், என் வாசல்லையும் சொல்கிறேன், எல்லா வாசல்லையும் சொல்கிறேன். வெள்ளியில் என் கோண கொண்டே ஒன்றை இருந்து நான் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து நான் வாங்குவேன். சத்தியம். ஒரு அன்னத்துக்கு குறைவில்லாத வாழ்க்கையை நான் எப்போதும் கொடுத்துருவேன். சரியா? இந்த கனியை வச்சு இந்த நிமிஷத்துல இருந்து ஒரு புத்தி ஒரு யோசனை ஒரு சொல்லோட பாட்டை நான் உனக்கு சகலமாக இருக்கேன்னு போ. முன்ன வச்ச காலம் பின்ன வைக்காம போனா கூடவே வருவேன்.